ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் ஆகிடுதுன்னா கடகராசி கடக லக்னத்துக்குரிய ஜூலை மந்த் ப்ரெடிக்ஷன். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட ஒர்க் சைட் ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளெஸிங்ஸ். இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த ரீடிங். ஓகேங்க, நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்கள தான் வந்து கார்ட்ஸில் வந்து கப்ஸ் நீர் ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைடு ஃபேமிலி and overall. ஸோ இந்த மாதத்துக்குரிய blessings or advice என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க, ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைடு 7 of Pentacles அண்ட் Queen of Swords வந்திருக்கு. கார்ட்ஸ் பார்க்கும்போது எனர்ஜி பார்க்கும்போது குட்டாக தான் தெரியுது. ஸோ நல்ல வைப் தான் இருக்குது உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது. 7 of Pentacles அண்ட் Queen of Swords வரும்போது நீங்கள் வந்து ஸ்டக் இல்லை, உங்களுடைய ஒர்க்கில் வந்து ஒரு கண்டினியூஸாக உங்களுடைய எஃபர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. சில ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண விஷயத்துலேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங் சேவிங்ஸ் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. அதற்குரிய ஒரு அப்ரிஷியேஷனும் கிடைக்க போகுது. அதே மாதிரி ஃபர்தராக நீங்கள் என்ன மூவ் பண்ண நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஒர்க் சைடில் வந்து அதுவும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பண்ண போகிறீங்க. உங்களுடைய பிளானிங்ஸ், க்ரியேட்டிவ் ஐடியா அப்படின்றது வந்து நிறைய வச்சுருக்கீங்க. அதற்குரிய ஒரு ஸ்டெப் தான் நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்க இந்த மாதம் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, பட் சிலர் வந்து ட்ரீமிங்கில் கூட இருக்கலாம். ஸோ வந்து இதில் என்னென்னா பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, பட் சில விஷயம் வந்து ஒரு இன்னும் ஸ்டெப் எடுக்கலை அப்படின்ற மாதிரியும் மீனிங் வருது. ஸோ அதுக்குரிய முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, சிலருக்கு வந்து பயம் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ எனிதிங், நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அதில் ஒரு டவுட் இருக்குது. பட் ஆனாலும் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து கொண்டு வர போகுதுங்க. நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வர போகுது. சம் ஜஸ்டிஸ் அப்படின்றத வந்து நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் மனசில் டீப் சோலில் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஜஸ்டிஸும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய ஒர்க் சம்மந்த விஷயம் எதுவாக இருக்கட்டும் உங்கள் ஃபீல்டில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்றது ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு வெயிட்டிங்கில் இருப்பீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்காது. கண்டிப்பாக அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்கள் நம்பி ஏமாந்துருக்கலாம். சில தெரிஞ்சவங்க மூலியமாக ஒரு உங்களால் வந்து டாலரேட்டே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கடந்து தான் இப்போ வந்திருக்கீங்க. இது வந்து எனி ஜாப், எனி ஃபீல்டு. ஸோ இது வந்து மணி லாஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பீஸாக இருந்த ஒரு இடத்துல வந்து ஒரு கஷ்டம் கொடுத்துருக்கலாம். ஸோ சரௌண்ட்ஸ் மூலியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் வந்து காயப்படுத்திருக்கலாம். பட் அவங்கள நீங்கள் நம்பியிருப்பீங்க, அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 2 கார்டு வந்திருக்குது. அதை தாண்டி தான் நீங்கள் வரப்போகிறீங்க. ஒரு தைரியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த 9 of Wands வந்து சில விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் வந்து இப்போ 9 of Pentacles அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதம் வந்து குட். ஓகே, ஸோ மிக்சட் எனர்ஜியாக தெரிஞ்சாலும் ஃபைனலாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் முடியுது. ஸோ ஆல்ரெடி நடந்த ஒரு கசப்பான சம்பவங்கள், இழந்தவைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் ரீகெயின் ஆக போகிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மணி வைஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, சேலரியில் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஜாபாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் கூட ஐடியா இருக்கலாம். மேபி சிலர் வந்து குக்கிங்கில் ஐடியா இருக்கலாம். சிலர் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். ஐடி ஜாப்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். சிலர் வந்து டீச்சிங் லைனில் கூட இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு அந்த ஒரு மனக்கசப்பு அப்படின்றது இருக்குங்க. பட் ஆனாலும் அதை தாண்டி நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, வர போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான். அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து லேர்னிங் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கீங்க, வர போகிறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்த்துடலாம். 6 of Wands அண்ட் த மூன் வந்திருக்குங்க. ஸோ இங்கேயும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா
உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசை வந்து 6 ஆஃப் வேன்ஸ். ஓகே, பட் சம்திங் ஏன் நீங்கள் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு வந்து இதில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஒரு ஸ்ட்ராங்காக இல்லைங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இல்லை, அது மாதிரி தான் தெரியுது. ஒரு ஆசைப்படுற விஷயம் இது, ஆனால் வந்து நடக்குமா? அதுதான் இங்கேயும் நான் சொன்னேன், பயப்படுறீங்க. சம்திங் ஒரு ஸ்டெப் எடுக்க ஒரு ஓகே. ஸோ 2 விஷயம் இது வேறு ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம் இது. ஓகே, கார்ட்ஸ் பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து உங்களுடைய பீரியட் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ எனிதிங் உங்களுக்கு வந்து மிக்சடாக இருந்தாலும், அப்ஸ் அண்ட் டவுன் இருந்தாலும், ஸோ ஃபைனலாக இங்கே பாசிட்டிவாக தான் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். சிக்ஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, இது வந்து உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. அவங்களால உங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி தான் இருக்குங்க. அவங்களால உங்களுடைய ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அந்யூன்யமாக இருக்கட்டும், உங்களுடைய பீஸாக இருக்கட்டும். ஸோ இங்கேயும் வந்து சில இது இருந்துச்சு. பட் ஆனாலும் இது கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுது உங்களால். பட் இது வந்து அதாவது ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ உங்களையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, உங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீன் வருது. ஓகே, ஸோ இவங்களாலேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கலாம். இல்லை வந்து லவ் ரிலேஷன்ஷிப்னால் இருந்தால் ஓகே. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு வந்து உங்களுக்குள்ளே ஒரு ஒரு ஸோ என்ன சொல்கிறது, இதுக்கு உங்களுக்கே ஒரு டவுட்டுங்க. இதுதான் இங்கேயும் வந்து வருது. ஸோ இது நடக்குமா, ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகுமா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்குள்ளே இருக்குது. வேறு யாருமே அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதில்ல. பட் அது வந்து உங்களுக்கு டீப் சோலில் இருக்குது. மேபி உங்களுடைய சிச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போக விடாமல் அந்த ஒரு திங்கிங் உங்களுக்கு வர்றதா கூட இருக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. சிலருக்கு நீங்கள் உங்களுடைய பார்ட்னருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட போயிட்டுருக்கலாம். அவங்களால ஒரு சொல்யூஷன் கிளாரிட்டி வந்து எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் ஒரு மேரேஜ் வரைக்கும் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ பட் வந்து அவங்களோட சுச்சுவேஷன் வந்து சம் கார்மிக், இல்லை வந்து அவங்களுடைய ஒர்க்கில், இல்லை மணி இஷ்யூஸ், மணி இங்கே வந்து வரல பாருங்கள். ஓகே, பார்க்கலாம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டெம்பரன்ஸாக இருங்க, பேலன்ஸில் கொண்டு வாங்க உங்களோட எனர்ஜி. இந்த சுச்சுவேஷனில் போகாதீங்க. ஸோ ஸ்டக் எனர்ஜினால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ இதுவே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டுருக்கணும். ஸோ அதனாலே வந்து இங்கே வீல் வந்திருக்கு. நீங்கள் தான் உங்களுடைய டைரெக்ஷன், ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் எது வந்து உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ சிலர் வந்து வெளியே வந்திருக்கலாங்க, சில எண்டு கூட தெரியுதுங்க சிலருக்கு. ஸோ ஆல்ரெடி இருந்திருப்பீங்க. பட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எண்ட் ஆகிருக்கும் சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் உங்களுடைய மெமரிஸ் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ சண்டே இருக்கலாம்ங்க, வாக்குவாதம் இருக்கலாம், ஸோ புரிதல் இன்மை இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. பட் பிகின் பண்ணணுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, பட் ஆனால் அதில் வந்து நிறைய இஷ்யூஸ், அப்டிகல்ஸ் தாங்க இருக்குது. சிலருக்கு வந்து ட்ரையாங்கிள் இருக்கலாம், சிலருக்கு வந்து இன்ட்ரப்ஷன் தான் இங்கே மெயினாக நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க விடாமல் தடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்குங்க. ஓகே, ஓவரால் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களோடது ஹெர்ஃபென்ட் வந்திருக்கு அண்டு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ ஓகே, ஸோ கார்ட்ஸ் எடுக்கிறேன். வாவ், ஸ்டாரும் வந்துருச்சு, நான் எடுக்கலை கார்டு. அட் ப்ரெசென்ட் இந்த சுச்சுவேஷன் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபேட் இருக்குங்க. அதனால தான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஈவன் ஒர்க்லையும் சரி, உங்களுடைய ஃபேமிலி சைட்லேயும் சரி. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைக்கிள் ஓவர் ஆயிடுச்சுன்னா இதிலேருந்து தாண்டி நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அப்படின்றதான் இது மீன் காமிக்குது எனக்கு. ஸோ அது வந்து உங்களுடைய கர்மாவாக இருக்கலாம், இல்லை கசப்பான சம்பவங்களாக இருக்கலாம். ஸோ அது வந்து ஃபேஸ் பண்ண அப்புறம் தான் அந்த சக்ஸஸ், அந்த பென்டக்கிள்ஸ், உங்களுடைய விஷ், உங்களுடைய நிதானம், அமைதி வந்து கிடைக்கும். உங்களுடைய பொறுமைக்கு வந்து அந்த அப்ரிஷியேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த
வருது. ஓகே, ஸோ உங்களுடைய க்ரோத் அப்படின்றது வந்து இதெல்லாம் தாண்டி தான் கிடைக்க போகுது. ஸோ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குங்க. ஓகே, ஸோ ஏன் இவ்வளோ கஷ்டம் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கலாம். மேபி நீங்கள் நினைக்கிற இந்த பர்சன் சான்சஸ் செய்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது, ரீயூனியன் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ஸ்டார் வந்திருக்கு, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஆர் இல்லை அப்படின்னா ஒரு நியூ லைஃப், உங்கள் லைஃப் வந்து ஒரு சேஞ்ச், கம்ப்ளீட்டடாக ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கு, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வைஸில் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து உங்கள் பேரண்ட் வந்து சொல்கிற மாதிரி இருக்கலாம். உங்களுடைய நியூ லைஃப் அப்படின்றது கூட இந்த பாயிண்ட் வந்து சூட்டாரங்க எடுத்துக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஒரு லைஃப்பில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சந்தோஷம் அப்படின்றது வந்து இருந்திருக்காது, ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது இருந்திருக்காது, ஒரு கஷ்டம் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதிலேருந்து ஒரு நியூ லைஃப் அப்படின்ற என்ட்ரி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அட் ப்ரெசன்ட் நீங்கள் வந்து இந்த கஷ்டம் அனுபவிக்கிறீங்க, பட் ஆனாலும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் அப்படின்றது வந்து யூனிவர்ஸ் வந்து ரொம்ப நல்லா தான் உங்களுக்கு வச்சுருக்காங்க, கொடுக்க போகிறாங்க. பட் ஆனால் சில விஷயங்கள் அதிலேருந்து நீங்கள் வெளியே வரணும், கம்ப்ளீட் பண்ணணும், என் பண்ணணும், சில விஷயங்கள்லேருந்து கடந்து வரணும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் மனசை வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேபிளாக பக்குவமாக எவ்வளோ தான் அது என்ன சொல்கிறது, அது என்ன சொல்கிறது, மனசு வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலும் வந்து அதை தாண்டி அதை பீட் பண்ணி நீங்கள் வெளியே வரும்போது தான் இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் யூனிவர்ஸ் எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டாக கூட இருக்கலாம், உங்களுக்கு சோதிக்க கூட இருக்கலாம். ஸோ அவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரெண்டு சைட்லேயும் தெரியுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் கோவப்படுறதோ இல்லை வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறதோ இல்லை வருத்தப்படுறதோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ எதுவும் இல்லை, ஆனால் வந்து தேவை கிடையாது. ஸோ பட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் இப்போ இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் லைஃப், உங்களுடைய ஒரு கசப்பான அனுபவங்கள் ஒரு லெசனாக இல்லை வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு வந்து போகிறதுக்கு, ஒரு பக்குவ நிலை போகிறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் அப்படின்றது வந்து அது வந்து மேரேஜ் லைஃபாக இருக்கலாம், உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், உங்களுடைய டிகிரியாக இருக்கலாம், ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாங்க. ஸோ பென்டக்கிள்ஸ் வைஸில் க்ரோத் உங்களுடைய விஷ் அப்படின்றது வந்து இங்கே தெரியுதுங்க. ஓகே, வாவ், ஃபைனலாக உங்களுக்கு வந்து நல்லா வந்திருக்கு. ஓகே, உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம். So undying love. Okay, the love you have shared is eternal regardless of the situation. So இது வந்து என்னன்னு காமிக்குது அப்படின்னா உங்களுடைய லவ் அப்படின்றது வந்து ட்ரூ, இது வந்து மாற்றமே கிடையாது. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் காமிச்சிருப்பீங்க. ஓகே, நீங்கள் வந்து கொடுத்தது வந்து உங்களுக்கு ரிட்டன் கூட கிடச்சிருக்காது. இது வந்து ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் கொடுத்த லவ் ட்ரூ. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன வருத்தப்படுறீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கல, ரிட்டன் எனக்கு கிடைக்கல, நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கல, நான் பண்ணேன் செஞ்சேன், அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய கேரக்டருங்க, இது வந்து உங்களுடைய நேச்சர். ஸோ இது வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த டைமிங் இருக்குது, அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைம்லேருந்து உங்களால் வெளியே வந்துட்டீங்க. இது வந்து நீங்கள் பாஸ்ட்டில் நடந்த விஷயம், நீங்கள் பாஸ்ட்டில் பண்ண விஷயம். ஸோ அதுவே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வர்ற ஃபர்தராக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு என்ன சொல்கிறது, ப்ரீசியஸ் ஒரு திங்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு நெகட்டிவாக இருக்கட்டும், ஒரு இதுவாக இருக்கட்டும், வெளியே வாங்க. ஸோ கண்டிப்பாக நியூ லவ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேர் பண்ணுறதுக்கும் வருவாங்க. இது வந்து எனக்கு ஒரு ஹைலி வந்து என்ன சொல்கிறது, அஃபர்மேஷன் மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி நீங்கள் இப்போ வருத்தப்படுறீங்கன்னா அப்படியே அது வந்து பன்மடங்கு உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதுதான் எனக்கு இந்த தோணுது. உங்களுடைய விஷ் டீப், உங்களுடைய சோல் விஷ் வந்து நடக்க போகுது. அதுதான் எனக்கு வந்து, ஏன்னா 3 கார்டுமே கண்டினியூஸாக நான் எடுக்கவே இல்லை, ஃப்ளோ ஆச்சு. ஓகே, ஸோ இந்த கார்டு ஆட்டோமேட்டிக்காக விழுந்துச்சு. ஓகே, இந்த ஸ்டார் அப்படின்றது வந்து, ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து நினைக்கணுனாலும் அந்த வந்து யூனிவர்ஸ் வந்து இதுதான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இன் ஃப்யூச்சர். ஓகே, அதுதான் வந்து இங்கே காமிக்குதுங்க. ஸோ உங்களுடைய எது பற்றியும் நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் மனசில் ஆசைப்படுற விஷயங்கள் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த கார்டு பார்க்கலாம். பிஜிஎன் கப்பிள் கிஸ்ஸிங், கோ ஆன் ஏ ப்ளஷர் ட்ரிப், ஃபேமிலி டைம்ஸ், ஹார்மனி அண்ட் ரிலேஷன்ஷிப். வாவ், நான் அதை தான் சொன்னேன். உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு ரிலாக்ஸாக ஆகணும் அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இடம் போயிட்டு வாங்க. ஃபேமிலியோட உங்களுக்கு பிடிச்ச பேர்கிட்ட வந்து பேசுங்க.
ஃப்ரீயாக இருங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஹார்மோனி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.